ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் எக்ஸ் மீடியா. இன்னைக்கு உலகத்தில் உயிருக்கு உயிராக காதலிக்கிறவங்க, நேர்மையாக காதலிக்கிறவங்க, 100% டெடிக்கேஷன் கொடுத்து காதலிக்கிறவங்க, ஜாதி மதம் பார்க்காம காதலிக்கிறவங்க, பணங்காசை பார்க்காம காதலிக்கிறவங்க, இவங்க தான் என் வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான நபர்னு சொல்லக்கூடிய நபர்களாக நீங்கள். இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பெங்களூரில் நடந்திருக்கு. உண்மையிலேயே அங்கே என்ன நடந்திருக்கு? கை காலு கட்டப்பட்டு, கண்ணை கட்டப்பட்டு, பெட்ரோல் கெரோசின் ஊற்றி பற்ற வச்சிருக்கிறாங்க. சரி, அவங்க கை காலு கட்டுற வரைக்கும், பெட்ரோல் ஊற்றி கொடுத்துற வரைக்கும் அந்த காதலன் காதலை பூ வச்சுட்டு இருந்தானா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். உண்மையிலே இங்கே என்ன நடந்தது, இதோட பின்னணி, பெங்களூரில் நடந்த உண்மை சம்பவம், கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இங்கே என்ன நடந்ததுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் உண்மையான காதலாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே என்ன நடந்திருக்குதுன்றதை இன்ச் பை இன்ச்சாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படியும் ஒரு காதலி இருப்பாங்களா அப்படின்றது இந்த வீடியோ பார்த்த பிறகு தான் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவங்களோட க்ரைம் சீன், அவங்களோட க்ரைம் ரிப்போர்ட்டெல்லாம் படிக்கும்போது, ஆல்ரெடி முன்னாடி நான் ஒரு வீடியோ பேசியிருப்பேன். பெங்களூரில் காதலியை வெட்டி துண்டு துண்டாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல், அந்த வாடை வெளியே வராமல், அந்த விஷயங்கள் வெளியே தெரியாமல், அந்த பிளட்டு வெளியே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃபுல்லாக கட் பண்ணி ஜோடித்து வச்சு அந்த ஃப்ரிட்ஜை லாக் பண்ணி எஸ்கேப் ஆகிருப்பான். அவன் ஊரில் போய் எங்கே மகாராஷ்டிராவில் போய் அவன் சூசைட் பண்ணிகிட்ருப்பான். இதை சார்ந்து என்னோடய சேனலில் ஒரு வீடியோ ஃபுல் டீட்டெயிலாக க்ரைம் ரிப்போர்ட்டை சொல்லியிருப்பேன். இன்றைக்கி பெங்களூரில் நடந்திருக்கு இந்த உண்மை சம்பவம். இது உண்மையில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக எஸ், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி பெண்கள் காதல் பண்ணுறாங்க பசங்களை. இந்த காதலன் பேர் கிரண். ஸோ இவங்க சிக்கநாயக்கநல்லி, பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன். ஸோ அப்பா அம்மா விவசாயம் பண்ணிக்கிட்டு அவங்க கிராமத்திலே இருக்கிறாங்க. பையன் நல்லா சம்பாதிக்கிறான், பெங்களூரில் தானே இருக்கிறான், பெங்களூரில் இருந்து நல்லா சம்பாரித்து கொடுப்பான் அப்படின்னு ஆசையோடு அவனை பெங்களூரில் விட்டுருந்தாங்க. பெங்களூரில் ராஜாஜி நகர்ன்ற ஒரு பிளேஸில் வோடாஃபோன் ஸ்டோரில் இவர் வேலை பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அப்படியே தன்னோட வாழ்க்கை பயணிக்குது. ஸோ பெங்களூரில் அந்த வேலைக்கு ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடியே பெங்களூரில் நிறைய வேலை தேடி இருக்கிறாரு. எங்கேயும் வேலை சரியாக கிடைக்கல. கடைசியில் டெலிகாம் ஜாப் அவருக்கு கிடைச்சிருக்கு ஷோரூமில். ஸோ அந்த கிடைச்ச வேலையை நம்ம விட வேண்டாம் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையே அந்த வோடாஃபோன் ஸ்டோர்லேருந்து தன்னோட வாழ்க்கை பயணிக்கிறாரு. வரக்கூடிய சம்பளத்தை மாதம் மாதம் அப்பா அம்மாவுக்கு காமிச்சு தன்னோட செலவுக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே லைஃப் போயிட்டு இருந்தது, ஒண்டியாக இருக்கிற வரைக்கும். அந்த பொண்ணோட பேர் பிரேமா. மாகடி ரோட்டில் அஞ்சனா நகர்ன்ற ஒரு பகுதியில் அந்த பொண்ணு வசிக்குது. ஸோ அங்கே தன்னோட அம்மா கூட அண்ணன் கூட அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஸோ இவங்களோட லைஃப்பும் நல்லா போயிட்டுருக்கு. சொந்த பந்தத்துக்கிட்ட யார்கிட்டையும் கை நீட்டக்கூடாது, சுயமாக சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு அதே ஷோரூமில் இந்த பிரேமா பொண்ணு வேலைக்கு ஜாயின் ஆகுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒரு கம்பெனியில் வேலை செய்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அன்பு பாசம் நல்லா கேர் பண்ணிக்கிறவங்க யாராவது இருந்தால் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இவன் நம்மளுக்கு ஆப்டாக இருப்பான் அப்படின்னு நாம் மட்டும் இல்லை, இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் இப்படி தான் ஒரு நபரை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பெண்ணும் அவரை கிரணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற ஸ்டைலு, அவங்க டெலிஃபோனில் பேசுகிற ஸ்டைலு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் ஷோரூமில் அந்த ப்ராப்ளத்தை உடனே அந்த கிரண் போய் ஃபேஸ் பண்ணுற அந்த விதம், இதெல்லாம் பார்த்து அந்த பெண்ணுக்கு 2 பேருக்கும் காதல் வர ஆரம்பிக்குது. இந்த காதல் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக தொடங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பக்கம் எம்ஜி ரோடு, பிரிகேட் ரோடு, அப்புறம் பப்பு, அப்புறம் மந்திரி மால், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு ப்ரைவசியாக இருக்கிற இடத்துல நல்லா காதலர்கள் எங்கெல்லாம் சுத்த முடியுமோ அந்த மாதிரி தன்னோட லைஃப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க தன்னோட காதலன் கூட. இவங்க 2 பேருமே அந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக காதலித்த நபர்கள்.
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்படி கிரண் வந்து மர்மமான முறையில் நெருப்பு வச்சு கொளுத்துனாங்க? கொளுத்துனது உண்மையிலே தன்னோட காதலி தானா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அப்போது உண்மையான குற்றவாளி யார், இந்த கொலையை செய்தது யார் அப்படின்றது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் சில விஷயங்கள் தெரிய வருது. ஸோ சந்தேகம் வந்த உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனாக்கா இந்த கொலை எப்படி நடந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தவங்க அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் கதறிக்கிட்டு சொல்லியிருக்கிறா, இவராக என் வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்கு வந்த உடனே என்கிட்ட சண்டை போட்டார், சண்டை போட்ட உடனே அவரே பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டாரு, எனக்கு பயம் வந்து நான் ஓடி வந்துட்டேன், ஓடி வந்து எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில, அவர் பற்றிக்கிட்டு எரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க பொதுமக்கள் கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் அங்கே உள்ளே வராங்க. ஸோ போலீஸ் அங்கே வராங்க. போலீஸ் வந்த பிறகு அவங்க அந்த வீட்டை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. க்ரைம் சீன் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி க்ரைம் சீனை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ வீடியோ கவரேஜிலேருந்து, ஃபோட்டோவிலேருந்து, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸை வந்து சேகரிக்கிறாங்க. ஸோ இப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சந்தேகம் வருது. யாருக்குமே தானாக கையை கட்டிக்கிட்டு, தானாக காலை கட்டிக்கிட்டு, கண்ணை கட்டிக்கிட்டு, வாயில் துணி வச்சுக்கிட்டு, தானாக எப்படி பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு எரிய முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சுத்தமாக அந்த பொண்ணு மேலே சந்தேகமே படலை. காரணம், அவங்க 2 பேர் அந்த அளவுக்கு லவ் பண்ண ஒரு ஸ்டோரியை அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனில் நான் முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்த நான் மறைச்சிருந்தேன். நான் இப்போ ஸ்டோரியில் சொல்லும் போது ஒரு சின்ன விஷயத்த மறைச்சிருந்தேன். இவன் இந்த மர்டரை வந்து இட் இஸ் நாட் ஒரு எதார்ச்சியாக நடந்த மர்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே தான் நம்ம எல்லாருமே முட்டாளாக வரும். இவன் வந்து இந்த மர்டரை எப்படி ப்ரீ பிளான்டு பண்ணோன்னு ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு பண்ணியிருக்கிறான். இந்த ப்ரீ பிளான்டு எப்படி பண்ணியிருக்கிறான்னா, இவன் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒன்று கத்தி, இன்னொன்று வந்து பாய்சன், இன்னொன்று வந்து இந்த பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறது. இந்த 3 பேட்டர்னில் இவ ஐடியா யூஸ் பண்ணியிருக்கிறான். இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும்? பாய்சன் சாப்பாட்லேயோ இல்லை காஃபிலையோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸ்லையோ எதுலேயோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா சாகடிச்சிட முடியும். இதை பண்ணுறதுக்கு எப்படி அவன் சாப்பிடுவானா, இல்லை நம்மளுக்கு வீடு ஊட்டிடுவானா, இல்லை என்ன பண்ணுவான்னு ஒரு சந்தேகத்தில் இருந்திருக்கிறான். ஸோ ஒரு முடிவு எடுத்துட்டான். ஓகே, இவனை கொல்லணும்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு, இந்த பேட்டர்னில் நம்ம கொலை பண்ணலாம் அப்படின்னு அந்த கை கட்டி, காலை கட்டி, வாயில் துணி வச்சு, கண்ணை கட்டி இந்த பேட்டர்னில் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறான். ஸோ உடனே போலீஸ் வந்து அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஸோ போலீஸ் அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க, பேசுகிறாங்க, எல்லா உண்மையும் கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு சொன்னதில் நம்பிக்கை இல்லை, செகண்டு சொன்னதுலேயும் நம்பிக்கை இல்லை. முன்னுக்கு புறம்பாக இருக்கே, சொல்கிற விஷயங்கள் சரியாக மேட்ச் ஆகலையே, ஒருவேளை இந்த பொண்ணு தான் பண்ணியிருப்பாளா அப்படின்னு இந்த பொண்ணு மேலே அதிகமாக சந்தேகம் போகுது. காரணம் ஏன் சந்தேகம் போச்சுன்னா, அந்த வீட்டிலேருந்து ஒரு பாய்சன் பாட்டில் எடுத்துருக்குறாங்க, நைஃப் எடுத்துருக்குறாங்க. இன்னொன்று, அது எதுக்கு ஹேண்ட் காப் வரணும், எதுக்கு அந்த கயிறை ஆர்டர் பண்ணி அந்த கண்ணை கட்டி கொலை பண்ணணும், இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி இது எல்லாத்தையும் எடுத்து இன்க்ளூடிங் பற்ற வச்ச மேட்ச் பாக்ஸ் வரைக்கும், மேட்ச் குச்சி வரைக்கும் அந்த வீட்டில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி போலீஸ் வந்து கஸ்டடிக்கு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் 3rd டிகிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பயத்தோட இந்த விஷயத்தை வெளியிடுறான். என்ன நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு இப்போ நான் சொன்ன இந்த சப்ஜெக்டை அப்படியே போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறான். ஸோ இந்த இடத்துல போலீஸ்கிட்ட சத்தியம் சொல்கிறன்ற பேரில் மீண்டும் இன்னொரு பொய்யை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அவரை நான் பற்ற வச்சுட்டு நான் விஷத்தை குடித்து செத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷத்தை வாங்கிட்டு வந்தேன், ஆனால் அது என்னால் முடியல, என்னால் பண்ண முடியல அப்படின்னு போலீஸ்கிட்ட மீண்டும் அந்த இடத்துல ஒரு பொய் சொல்கிறான். ஸோ சரிம்மா, உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்காக நீ வந்து கிரணை கொலை பண்ண, என்ன காரணம், நீங்கள் நல்லா தான் இருந்தீங்கன்னு சொல்கிறாங்க, பட் என்ன காரணத்துக்காக கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்டாக்கா அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 இருக்கலாம், ஒரு 28, 25 இந்த ஆவரேஜ் ஏஜ் தான் 2 பேருக்குமே. ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த கிரண் வந்து தன்னோட வீட்டில் அப்பா அம்மா பேச்சு கேட்காம அவர் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார். அது மட்டும் இல்லை, அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க இல்லையா, எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையை மறைக்காமல் சொல்லக்கூடிய ஒரு நபர்.
ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட இந்த உண்மையை மறைச்சிருக்கிறாரு. இந்த பொண்ணு யார், எந்த ஊருன்னு கூட அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. காதலிச்ச பொண்ணு எந்த ஊருன்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய மாகடி ரோடில் மட்டும் அவங்க வசிக்கிறாங்கன்னு மட்டும் தெரியும். பட் அந்த பொண்ணு எந்த ஊர் அப்படின்றது பூர்வீகத்தை பற்றி எந்த ஒரு விஷயமும் இந்த தேதி வரைக்கும் அப்டேட்டு இல்லை. இவங்க லவ் பண்ணும்போது இவங்க 2 பேருமே ஒரு பைக் ஷோரூம் போயிருக்கிறாங்க. அது எந்த பைக் ஷோரூம்னா இந்த என்டைசர் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த என்டைசர் பைக்கு ஒரு வாட்டி போயிருக்கிறாங்க, போய் பார்த்துருக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல இவருக்கு அந்த பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப குஷியாக இருக்கிறார். இந்த வண்டி வாங்கி தான் என் லைஃபோட ட்ரீம் வண்டி இது, இதை நான் வாங்கி ஓட்டணும் அப்படின்னு. காதலி அதை பார்த்த உடனே ஒரு 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 க்யூரியாசிட்டி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, நம்ம காதலனுக்கு எப்படியாவது இந்த பைக்கை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. அங்கே ப்ராமிஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த பைக்கை நான் வாங்கி தரேன்டா உனக்கு, நீ எதை பற்றியும் கவலைப்படாதடா, உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது காதலி ஆகி என்னோட கடமை தாண்டா அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராமிஸ் ஒரு கட்டத்தில் அப்படியே ஸ்லோ டவுனாக இருக்குது. தெரியலைங்களா, காலம் போகிற போக்கில் இது அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுனாக மறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் இவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன்னா நீ இந்த மாதிரி நம்ம தனியாக இருக்கிறது வேண்டாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணினே இருந்திருக்கிறாங்க. இவர் அந்த கிரணும் ரொம்ப தட்டி கழிச்சிட்ருக்கிறாரு. வீட்டில் அப்பா அம்மா பர்மிஷன் இல்லாமல் நான் இதை செய்ய மாட்டேன், அது மட்டும் இல்லை இப்போ தான் நான் வேலைக்கு வந்திருக்கிறேன், இன்னும் நிறைய கடமைகள் இருக்குது, இன்னும் நான் வீடு கட்டணும், இன்னும் எனக்காக கொஞ்சம் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவரும் அப்படியே தட்டி கழிச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த விஷயம் என்னென்னா, இவருக்கு கிரணுக்கு இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஒரு விஷயம் அவளுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அந்த பொண்ணோட பிறந்த நாள், அந்த பொண்ணோட பர்த்டேவோட ஃபோட்டோஸ் எல்லாம் என்ன பண்ணுறான்னா இவனோட ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து ஆத்திரம் கொண்ட பிரேமா ஒரு டிசிஷன் எடுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட இருக்கிற எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் உயிருக்கு உயிராக காதலித்தேன், நான் நேர்மையாக காதலித்தேன், எங்கள் வீட்டை எதிர்த்துக்கிட்டு காதலித்தேன். ஸோ கடைசி வரைக்கும் நான் அவன் காலில் விழுந்து கெஞ்சினேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அவன் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். எனக்கு கிடைக்காத சொத்து வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு இதை நான் ப்ரீ பிளான் பண்ணி அவனை என் வீட்டுக்கு வர வச்சு நான் தான் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துட்டு இந்த பாய்சனில் எடுத்து சாப்பிட்டுட்டு நான் இறந்து போயிடலான்னு பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி கடைசியில் இவ தான் அந்த கொலையை பண்ணான்னு இவளை போலீஸ் கைதும் செய்கிறாங்க, கோர்ட்டுக்கும் ஆஜர்படுத்துகிறாங்க. என்ன தான் உயிருக்கு உயிராக காதலித்தாலும், என்ன தான் உயிருக்கு உயிராக நேசித்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை நம்ம எடுத்துக்க முடியுமா? அது நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கா? இதில் எந்த கேரண்டி இல்லை. ஒரு காதல் மேலே நம்பிக்கை இல்லைன்னா எந்த கேரண்டி மேலே லவ் பண்ணுறீங்க? எந்த பேஸ் மேலே லவ் பண்ணுறீங்க? லவ் பண்ணுறவங்க கரெக்டாக அது சரியான கால நேரம் பார்த்து கண்டிப்பாக 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும். இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம், வாழ வேண்டிய ஜோடி எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு பேராசையால் மக்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நல்லா வாழ்கிறாங்க, நாம் ஏன் வாழக்கூடாது, நாம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு ஒரு அற்ப ஆசையில் இன்றைக்கி ஒரு காதலனோட உயிர் இறந்து போயிருக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க? அவங்க அப்பா அம்மா எப்படி சாப்பிட போகிறாங்க? அவங்க அப்பா அம்மா வாழ்வாரத்தை எப்படி காப்பாற்றிக்க போகிறாங்க? இன்றைக்கி அந்த குடும்பமே இன்றைக்கி நடு ரோட்டில் அனாதையாக நிற்கிது. இன்றைக்கி இவ ஒருத்தி ஆசைக்காக ஒரு குடும்பத்தையே இன்றைக்கி அவரை மட்டும் அழிக்கலை, அவரை மட்டும் கொலை பண்ணலை, இன்றைக்கி அந்த வீட்டில் இருக்கிறவங்கள சேர்த்து கொலை பண்ணியிருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணம். இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ அந்த பொண்ணை ஜெயிலில் போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி அவனோட கனவு, அவனோட ஆசை, அவனோட பாசங்கள், அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்த நம்பிக்கைத்தன்மை எல்லாமே இன்றைக்கி கனவாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி தயவு செய்து சொல்கிறேன், லவ் பண்ணுறவங்க தைரியம் இருந்தால் லவ் பண்ணுங்க, தைரியம் இல்லைன்னா லவ் பண்ணாதீங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு உறுதிமொழி இருந்தால் காதலனோ காதலியோ லவ் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழுங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருங்க. இந்த லவ்ன்ற பேரில் ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு 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 கருத்து வேறுபாடு வச்சுக்கிறது, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பேசுறது, கூட இருக்கிற நண்பர்களே உங்களை குத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறது, இதில் நீங்கள் 2 பேரும் அடிதடி பண்ணிக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு பிரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறது கொஞ்ச காலம் உங்களோட காதல். ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி பாதி காலம் வெறும் சண்டையிலே போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் எங்கே நிம்மதியாக வாழ போகிறீங்க? ஸோ காதலர்கள் தயவு செய்து இதை புரிஞ்சு நடந்துக்குங்க.
இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு சின்ன விஷயம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கான்ட்ரவர்சினால் இன்றைக்கி ஒரு உயிர் இறந்து போயிருக்கு. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி சம்பவம் ஏதாவது ஒரு ஊரில் நடந்துட்டு தான் இருக்குது, கண்டினியூவாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம நோன்னு சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி பக்கத்து ஸ்டேட்டில் பெங்களூரில் நடந்திருக்கிற இந்த சம்பவம் நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க அண்ணன் தம்பி ஆகட்டும், அக்கா தங்கச்சி ஆகட்டும், இல்லை அம்மா அப்பாவாகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களாகட்டும், தயவு செய்து லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுத்துகிட்டு வந்து விட்டுறாதீங்க. அந்த குடும்பத்தை அனாதையாக ஆக்கிடாதீங்க. ஸோ லவ் பண்ணுறவங்க தைரியத்தோடு லவ் பண்ணுங்கள், தன்னம்பிக்கையோடு லவ் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணிக்கின்ற நம்பிக்கையோடு லவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம ஊரில் நடந்திருந்தா உங்களோட கருத்துக்கள், உங்களோட கமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றத இந்த கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ தயவு செய்து காதலியே பத்திரமா பார்த்துக்குங்க, காதலை நல்லா வாழ வைங்க, லவ் பண்ணுங்கள், லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். பட் உங்களை நீங்களே கொலை பண்ணிக்கிறதுக்கு இது இடம் இல்லை. நம்மளே சூசைட் பண்ணிக்கிறது கூட சட்டப்படி தப்பு. ஸோ இந்த தவறு செய்ததே தப்பு. ஸோ இன்றைக்கி பொண்ணு எந்த கோபத்தில் பண்ணா, எந்த ஆத்திரத்தில் பண்ணான்னு தெரியல, இன்றைக்கி அவள் கொலை பண்ணிட்டா, மறுபடியும் அவள் போய் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கிறான். இந்த வேதனை எதுக்கு? லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம்.